இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று மே மாதம் 25ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். தூய பவுலடிகளாருடைய வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16வது இறைவசனம் இது. இடைவிடாமல் ஆண்டவரிடத்திலே ஜெபியுங்கள் என்று. ஜெபமே ஜெயம்னு சொல்வார்கள். எவன் ஜெபிக்கிறானோ கடவுளுடைய ஆசி அவனோட எங்கேயும் போகாது. அவன் சோதனைக்கு உட்படாமல் இருப்பான். ஏசு சொன்ன வார்த்தை பாருங்க பாப்பா. சொன்ன வார்த்தை சோதனைக்கு உட்படாமல் இருக்க விழித்திருந்து ஜெபியுங்கள்னு ஏசப்பா சொல்லுவார் இல்லையா? இறுதி நாள் ஏசப்பா ஜெபிக்கும்போது சொல்ல பார்த்தீங்களா, 1 மணி நேரம் வீழ்த்து ஜெபிக்க மாட்டீங்களா? நீங்கள் ஜெபம் என்பது கடவுளுடைய கருணையை, கடவுளுடைய இரக்கத்தை தாங்கி வரும் பாத்திரம்னு சொல்லலாம். இந்த ஜெபம் என்பது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மட்டும் அப்படியே கொண்டு வருகின்ற ஒரு பாத்திரம். அது ரட்சை பாத்திரம் போல் அது. சரிங்களா? ஜபிச்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு ஜபிக்க சில ஒரு தகுதின்னு சொல்லலாம். இன்றைக்கு முதல் வாசம் சொல்லுது பாருங்க. இன்னைக்கு நேர்மையாளரின் வல்லமை மிகு மன்றாட்டு. நேர்மையாளர் யாரு? இது ஆண்டவருடைய துலாக்கோல் தராசு மாதிரி. நேர்மையாளருடைய வேண்டுதல் கேட்கப்படும். நேர்மையாளர் யாரு? எவன் ஒருவன் ஆண்டவரை தேடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எவன் ஒருவன் கடவுளையே நம்பி வாழ்கிறானோ அவன் நேர்மையாளர். என்னை பொறுத்தவரை எனக்கு ஆண்டவர் தான் என் சொத்து. பவுல் சொன்னார் இல்லையா, வாழ்வது நான் அல்ல, என்னிலே இயேசு வாழறார். அதை போல எவன் ஒருவன் தன்னை முழுவதுமாக கையளித்து ஆண்டவருடைய பாத்திரையாக உட்கார்ந்துருக்கிறானோ அவனுக்குத்தான் இறையாட்சி. இன்றைய நட்சத்திர வாசகம் பார்க்குறோம் நம்ம. அந்த காலத்தில் இந்த காலத்தில் எடுத்துக்கோமே, அப்பையும் போய் இப்போயும் எடுத்துக்கோமே. ஒரு கோயிலில் பூசை போன வச்சுக்கோங்க. பூசை முடிந்து ஃபாதர் வருவார். பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளை போயிட்டு சொல்லுவாங்க அவங்க குழந்தை போயிட்டு. ஏனென்றால் ஆண்டவர் அந்த குருவோட திருக்கரம் அச்சிக்கப்பட்ட திருக்கரங்கள், தினமும் ஆண்டவோட திருவுடலை ஏந்தோட திருக்கரங்கள், அந்த கரத்தால் ஒரு சிலுவை வாங்கிப்போ அவர் சிலுவை போட்டு பிள்ளைகளுக்கு சிலுவை போட்டு ஒரு ஆசீர்வாதம். அது நமக்கு பெரிய ஒரு கிஃப்ட். அது இதே போல் அப்பவும் வராங்க பாருங்க, ஏசப்பாடு சிலுவை வாங்குறாங்க, போய் சிலுவை வாங்கிங்க போங்க, ஏசப்பாடு போய் சிலுவை நம்புறாங்க, போய் ஆசி வாங்கிங்க போங்க அனுப்புகிறாங்க. சிலுவை தடுக்கிறாங்க, இருங்க. ஏசப்பா கோவப்படுறாரு, பிள்ளை அனுப்புங்க என்கிட்ட. இந்த பிள்ளைகளைப் போல நீங்கள் இறை ஆட்சியை ஏற்றுக்கணும். எப்படி? நீங்கள் ரோட்டில் போகும்போது யாராவது ஒருத்தவங்க ஒரு தாய்மார் தன் பிள்ளையை தூக்கி போகிற வச்சிங்களா. உதாரணத்துக்கு தூக்கி போகிறாங்கன்னா பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு வயசு 1.5 வயசு வரைக்குமே இருக்கலாம். 1.5 வயசுக்கு குழந்தைய யாரை தூக்கி போவாங்க. வளர்ந்து உட்கார வச்சு போவாங்க. அது வேறு. தூக்குற கண்டிஷனில் இருக்கிற பிள்ளையை நீங்கள் பாருங்கம்மா. அப்போ அந்த குழந்தை தன் தாய்கிட்ட ஃபுல்லாக அப்படி ஒப்படைச்சிடும். அப்படியே வளம் கிடக்கும். அப்படியே அம்மா பிடிச்சிட்டு போவாங்க. என்ன அர்த்தம் பாருங்க பார்ப்போம். பிள்ளை தன்னை நம்பாது, தன் வலிமையை நம்பாது. என் அம்மா என்னை காப்பாற்றுவாங்க, என் அம்மா என்னை பார்த்துக்குவாங்க. தன் தற்கையளிப்பு, தன்னை முழுவதுமாக அவர்கிட்ட ஒப்பு. நீங்கள் என்னை பார்த்துக்க, ஒன்றுமே இல்லை, எனக்கு பார்த்துங்க. அதுதான் குழந்தைகளுடைய குணம். சொல்ல பாருங்க. அப்போ இந்த குழந்தைகளை போல நீங்கள் ஏற்றுக்குங்க. நீங்கள் என்னென்ன ரூல் போடுறீங்க, இப்படி இருந்தால் தான் இப்படி சொல்கிறோமா இல்லையா? ஒன்று கிடைச்சா ஆண்டவரேன்னு புகழ்றீங்க, கிடைக்கலன்னா சாமியம் சொல்கிறோமா இல்லையா? குழந்தைங்க அப்படி செய்யாது. 100க்கு 100 பெற்றோர் நம்பியிருக்கும், தாய் தப்போ நம்பியிருக்கும். அதை போல நீங்கள் என்னை நம்பி இருந்தால் நீங்கள் தான் நம்பிக்கையாளர், நீங்கள் தான் நேர்மையாளர். அப்படி என்னை முழுவதுமாக நம்பி எவன் ஒருவன் என்கிட்ட ஜபிக்கிறானோ அந்த ஜபம் பலனை விளைவிக்கும். இந்த முதல் வாசல் அடிப்படையே தானே சொல்கிறேன் பாருங்க. அப்போது நீங்கள் யாராவது கஷ்டப்படுறீங்களா? ஆண்டவர்கிட்ட வேண்டுங்க.
மகிழ்ச்சியாக இருக்கீங்களா, ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. திருப்பாடல புகழ்ந்து பாடுங்க. நோயப்பட்டிருக்கிறீங்களா, நோய் பூசி வருது பாருங்க. இங்கே ஆண்டவர்கிட்ட வேண்டுங்க. இறந்த உயிரையே உயிர்ப்பித்து கொடுத்து வல்லவர முடியும் ஆண்டவர். உங்கள் நோய் குணப்படுத்த மாட்டாரா? வேண்டுங்க. அதான் வாசகம் தானே இன்னைக்கு. கடவுள் குணம் கொடுப்பார். பாவம் செஞ்சிட்டியா, பாவ மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட கேளு, நீ வேண்டு, ஆண்டவர் பாவத்தை மன்னிப்பார். உன் குற்றங்களை மன்னிப்பார். ஆண்டவர்கிட்ட வேண்டுங்க, ஜெபிங்க. எப்படி ஜெபிக்கணும்? முழுமையாக நம்பி, இந்த குழந்தையை போல நீங்கள் தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே, நான் கிடையாது, ஏன் உங்கள் திருவடியே சரணம்னு அவர்கிட்ட உட்காரும் பொழுது அவர் செய்வார். ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது. வேளாங்கண்ணியில் நீங்கள் போனீங்கன்னா அருங்காட்சியகம் இருக்கு இல்லையா, போய் பாருங்கள். போய் பாருங்கள். நான் சொல்கிறது, நான் அருங்காட்சியை பார்த்து ஒரு 15-20 ஆண்டுகள் இருக்கும். நான் அந்த அவ்வளோ 4 நாட்கள் இருக்கும். இப்போ அது எப்படி இருக்கும் தெரில, மாற்றி வச்சுட்டாங்களோ நமக்கு அது தெரில. எனக்கு நீங்கள் போய் பார்த்து தெரியும் உங்களுக்கு. அங்கே ஒரு இந்து சகோதரருடைய ஒரு கடிதம் அங்கே இருக்குது. இந்து சகோதரிலாம் கடிதம் அங்கே இருக்குது. அதில் அந்த சகோதரிக்கு குழந்தை இல்லை. அந்த சகோதரர் டாக்டர் அவங்க தின்னாத மருந்து கிடையாது, டாக்டர் கிடையாது, எல்லாம் போய் பார்த்தாச்சு. கோயிலுக்கு சுற்றுறாங்க, அங்கே மாட்டினேன், ஒன்றும் இல்லை. டாக்டர் சொல்லிட்டாங்க, அம்மா உங்களுக்கு உங்களுடைய கர்ப்பப்பை குழந்தையை தாங்கக்கூடிய அளவுக்கு வலிமையாக இல்லை, அந்த அளவுக்கு சக்தியாக உங்கள் கர்ப்பப்பை இல்லை, வீக்காக இருக்குது, அதனால் உங்களுக்கு குழந்தை என்பது பிறக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட் அங்கே வச்சுருக்காங்க. அந்த அம்மா வச்சுருக்காங்க. இந்த அம்மா இப்படி வருத்தப்படுறத நினச்சிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு கிறிஸ்துவ தாய், அவங்க வீட்டு பக்கத்தில் வேளாங்கண்ணி போகிற அம்மா பண்ணியிருக்காங்க. இந்த சகோதரிட்ட போயிட்டேம்மா, நீ வேளாங்கண்ணிக்கு போ, 7 சனிக்கிழமை போய் மாதா பாத்தில் உட்கார், உன் கண்ணீர்லாம் அவங்க பாத்தில் கொட்டு இல்லையா. குறைகளை தீர்த்த இடம் வேளாங்கண்ணி இல்லையா. பால் கூடம் நிறைந்து வாரா பெருக்கெடுத்து ஓடின இடம் வேளாங்கண்ணி. முடக்குவாத சிறுவன் துள்ளி குதித்து எழுந்த இடம் வேளாங்கண்ணி. கடலில் கப்பலில் உசுருக்கு பயந்து அம்மானு கத்துற அந்த கூக்குரலை கேட்ட அந்த ஊர் வேளாங்கண்ணி இல்லையா. நிச்சயமாக அவருடைய குரல் அம்மா கேட்பேன். அந்த சகோதரர் சொல்லியிருக்காங்க, நீ போயிட்டு ஒரு 9 சனிக்கிழமை மாதா பாத்திரமே உட்கார சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, விடாமல் 9 சனிக்கிழமைகளை பண்ணுறாங்க. மாதா பாதத்தில் அழுது ஜெபிச்சிருக்காங்க. நம்ம நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு கட்டிட்டு போன பொண்ணுக்கு பிள்ளை செல்வம் இல்லைன்னா மாமையை விட்ட என்ன கொடுமைப்படுத்தும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்ன வழி அந்த அம்மாவுக்கு வந்துருக்கும். கற்றுக்குதாங்க, இப்படிலாம் நான் இருந்தேங்க, எங்கள் அம்மா எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தாங்க. சகோதரி அந்த சகோதரி அவங்களுடைய கணவர் ஒரு பெண் குழந்தை வச்சுருந்த ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஐயா போய் பாருங்க ஐயா, மன்றாட்டு கேட்கப்படுங்க. இன்றைக்கும் ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சாட்சி, இன்றைக்கும் ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீ கேட்டு பாருங்கள், தெரியும். இதெல்லாம் நீங்கள் போய் நான் எனக்கு அவ்வளோ படித்து பார்த்தேன், அவ்வளோ பார்த்து சாட்சிகள், நிறைய சாட்சிகள். எனக்கு இது என்னவோ எனக்கு அப்படி இருந்துச்சு. இந்த உலகமே கைவிட்டுச்சு. அவனுக்கு குழந்தைய பிறக்காது, உன் கர்ப்பப்பையில் குழந்தைய தங்காது, உன் கர்ப்பப்பை வீக்கு என்று நிராகரித்த ஒரு சகோதரியை அம்மாவுடைய பரிந்துரையால் எசப்பா ஒரு பிள்ளையை சுமக்கிற பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. நம்முடைய கடவுள் குருட்டு கடவுள் கிடையாது, செவிட்டு கடவுள் கிடையாது, நம்மளை பார்க்கின்ற கடவுள், நம்முடைய குரலை கேட்கின்ற கடவுள். திருப்பாடல் பாருங்க பார்ப்போம். ஆண்டவரே தூவம் எப்படி புகை மேலிரும்பி வரும், அது மாதிரி எங்களுடைய மன்றாட்டெல்லாம் ஆண்டவரே உங்கள் பாகத்துக்கு வரணுங்க. திருப்பாடல் பாருங்க. ஆண்டவரே முன்னோக்கி நான் கதறேன், ஆண்டவரே முன்னோக்கி கதறேன், என் குரலுக்கு செவி கொடுங்க. தூபம் போல என் மன்றாட்டெல்லாம் உங்கள் பாகத்துக்கு வரணும் இல்லையா. என் கைகளெல்லாம் உங்கள் நோக்கி கையேந்தணும், நான் வேண்டிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். நான் சகோதரி கேட்டார் இல்லையா, நம்ம ஜெபம் சொல்லும்போது இன்னும் நம்ம ஓச்சொல்லிலே போகலாம் இல்லையா. நீ வாய் விட்டு கிடையாதுயா, மனசில் ஜெபிச்சா கூட ஆண்டவர் நிறைவேற்றுவார். பெரும்பாடு உள்ள பெண் ஏசு ஆண்டவருடைய ஆடையுடைய ஓர தொட்டாலே போதும்னு மனசை நம்ம போய் அந்த ஏசு முகத்துக்கு நம்ம பார்க்கலையே, பார்த்தாங்களா போய் பார்க்கலையே, நினச்சாங்க, போய் தொட்டாங்க, குணம் பெற்றாங்க பாருங்கள். ஏசு வார்த்தை பாருங்க, அம்மா
தைரியமாக போ தாயே, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிடுச்சு. அவனுடைய வார்த்தையை பாருங்கள். நீ திருப்பலாம் தான் இன்னைக்கு இன்னைக்கு முதல் வாசம் தானே, நம்பிக்கையால் எவன் விசுவாசத்தோடு கேட்கிறான் நடக்குது. அங்கே தலித்தாகும் ஒரு சிறுமி செத்து போய் கிடக்குறா. மற்றவங்களாம் ஏசப்பா கேட்குறாங்க, ஏசப்பா கூட்டின்னு வராரு. அவங்க வேலைக்காரன் வராங்க, ஏன் அவரை போதலை தொந்தரவு பண்ணுற, உன் பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏசோட வார்த்தை பாருங்க பார்ப்போம், நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதுன்னு வார்த்தை படித்து பாருங்கள். நீங்கள் எவன் நம்பிக்கையோடு ஆண்டவர் பார்த்து அமர்கிறானோ அவனை வார்த்தை கேட்கப்படும். புரியுதுங்களா? எப்படி அந்த குழந்தையை போல ஒரு பிள்ளை எப்படி தமக்கு அப்பா தான் அம்மா தான் சொத்து என்று அவர் தன்னை முழுதுமாக ஒப்பு கொடுத்து அந்த பிள்ளை எப்படி கிடக்குதோ அந்த மாதிரி நாமும் நம்முடைய ஆண்டவர் தான் இங்கே அவர் பார்த்த பிடிச்சி உக்காருங்க பார்ப்போம். நடந்ததை பாருங்கள். ஒரே ஒரு நிகழ்வு, இந்த ஜபம்னு நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ஒரு நிகழ்ச்சி சொல்லி நிறைவு செய்கிறேன். நான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நான் இதையும் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுடைய வேதியர் பயிற்சி அந்த காலத்தில் இறுதி 3 மாதங்கள் கள பயிற்சிக்காக எல்லா ஊருக்கும் போவோம். நான் சொல்லியிருக்கேன், எல்லா ஊருக்கும் போவோம். அப்படியாக நாங்கள் என்ன பண்ணோம், மதுரைக்கு போனோம். அப்படி செல்லும் பொழுது 3 மாதம் முன்னாடி எங்களோட இயக்குனர் தந்தை அருமசாமி அப்போ இருந்தாங்க. அவர் என்ன பண்ணாங்க, அகஸ்டன் வாங்க நீங்கள் வண்டி ஓட்டுங்களா, ஓட்டுவோம் சாமி. அப்புறம் டிரைவர் வண்டிலாம் ஓட்டுவோம். அப்போது இந்தாங்க வேன் சாவி பிடிங்க வச்சுக்கோங்க, இந்த 3-4 மாதங்கள் நீங்கள் தான் நம்முடைய பிள்ளைகள் பார்த்தோம் வேதியில் பார்த்தோம் கூட்டின்னு வரணும், நீங்கள் தான் டிரைவர் பிடிச்சிங்க என்று அந்த சாவி கொடுத்தார். நான் என்ன எல்லா பங்குக்கு போகணும். மதுரையில் இருக்கிறோம். நாங்கள் நொபிலி மெய்ப்ப நிலையத்தில் இருக்கிறோம். அங்கே இருந்த ஆயர்கள் எங்களுக்கு டாக் கொடுத்தாங்க, எங்களுக்கு கருத்தை நடந்துச்சாங்க. முடிச்சுட்டு அடுத்த என்ன பண்ணுறோம், நாங்கள் அடுத்தபடியாக அன்னையின் திருத்தலம் வாடிப்பட்டி கிளம்புறது ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். எங்களுடைய வழிகாட்டி எங்களுடைய கைடு என்ன பண்ணுறாரு, சுரமாணிக்கம் சார், அவசியம் ரெடி பண்ணுங்கள், எல்லாம் ரெடியாக இருங்க, எல்லாம் பார்த்து அவர் எல்லாம் ரெடியாகன்னு சொல்லிட்டார். அவர் பசங்க என்ன பண்ணாங்க, மேலே பேக் தூக்கி கட்டி வண்டிக்கு கட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் எனக்கு ஒரு அதிர்ச்சி, வண்டி சாவியை காணோம். தூக்கி வாரி போடுது, பக்கெலாம் தேடுறேன், எங்கே சாவி காணோம். சாப்பாட்டு அறைக்கு ஓடுறேன், சாப்பாட்டு அறைக்கு இப்போ எங்கே வச்சுட்டுமோ சாப்பாடு அறையை பிடிச்சி தேடுறேன், காணோம். உங்களை கருத்தரங்க அறைக்கு அந்த ஹாலுக்கு ஓடுறேன், ஒரு அங்கங்கே சேரில் வச்சுட்டுமோ முத்தியும் தேடுறேன், காணோம். எங்கேயா போகுது, மக்கள் ஜனங்கள்லாம் ரெடியாக வைத்தியர்கள்லாம் கட்டிங் ரெடியாக நிற்கிறாங்க. அகஸ்டனை காணோம், எங்கே அகஸ்டனை காணோம், எங்கே கிளம்பணும் வாடிப்பட்டிக்கு அம்மாவை திருத்தலத்துக்கு கிளம்புறோம். சாவி காணோம். அதில் சாவி டீசல் போடணும், வண்டியே போடணும். ஸ்டார்ட் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. அதுதான் தெரியும் எனக்கு. இதனால் சாவி அதுலேயே பொத்து சாவி, அதெல்லாம் சாவி தான் இருக்குது. அதில் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலங்க எனக்கு. இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன்னே, நான் கழிவறைக்கு அங்கே ரெஸ்ட் ரூம் பண்ணுங்க, அங்கேயும் போய் தேடுறேன். நான் ஒரு தவறு அங்கே விழுந்துருக்குதோ என்று என்னுடைய ஆதங்கம். எங்கேயா விழுந்துருக்கு, போய் தேடுறேன், காணும். இதை எப்படி நான் சொல்கிறது, எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. அடுத்து இன்னும் எங்களுக்கு ஒரு 2 மாத பயணம் இருக்குது. வண்டி சாவியை காணோம். நேராக போய் கட்டில் உட்காந்தேன். கடவுளே என்னையா பண்ணுறதுங்கப்பா, எனக்கு வழி காட்டுங்க, எனக்கு வேறு கதி கிடையாது. சாவி வண்டி நான் பயணம் பண்ணணுன்னா சாவி முக்கியம் ஐயா, எனக்கு சாவி கொடுங்க. திண்ணுவத்தில் எங்கள் சென்டரில் இருக்கிறமா ஒரு மாட்டு சாவி ரெடி பண்ணிக்கலாம், ஒரு ஸ்பேர் பார்த்துக்கலாம். நான் நடு வழியில் இருக்கிறேன், நான் பயணம் நடுதில் மதுரையில் உட்காந்துருக்கோம். என்ன பண்ணுறது, இது யாருக்கும் தெரியாது ஐயா, சொல்லவும் இல்லை, சொன்ன அவ்வளோதான். என்ன பண்ணுறது, கட்டில் உட்காந்துருக்கிறேன் நான். கடவுளே என்னுடைய மனசெல்லாம் ஆண்டவன் நோக்கி தான், எப்பா வழி சொல்லி எங்கே வச்சு கொஞ்சம் எனக்கு காட்டி கொடுங்கய்யா, நான் காட்டி கொடுங்கய்யா. ஆனால் அந்த நேரத்தை வேண்டுறேன். அவன் தான் காணாமல் போனது கண்டுபிடிக்க செய்யும் வந்து ஆச்சு. அந்த நிறைய கொஞ்சம் இப்போ எங்கள் உதவி செய்யுங்கய்யா. நான் என்ன பண்ணுறேன், ஒன்றும் புத்து பிடிச்ச மாதிரி, ஆண்டவரே எனக்கு காட்டுங்க. நம்மெல்லாம் கட்டில் உட்காந்து என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம மறக்காமல் ஒரு காரியம் செய்வோம். என்ன பண்ணுவோம், அங்கே இருக்கிற பில்லோவை எடுத்து என்ன பண்ணுவோம், மடியில் வச்சு உட்காந்துருப்போம். இதில் உட்காருவோம். எனக்கு அந்த நேரத்தில் ஒரு சிந்தனை, அந்த பில்லோவை எடுத்து என் மடியில் வச்சுன்னு இப்படி உட்காந்துருவேன். அப்படின்னு நான் கடவுளேன்னு பார்த்தா பில்லோ கீழே சாவிதுங்க ஐயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பில்லோ கீழே சாவிதுங்க ஐயா. உண்மையாக புரியல எனக்கு அழ வருது எனக்கு. சாவி எடுத்துக்கிட்டு எனக்கு அடுத்து கட்டுப்படி இறங்க மனசு இல்லை.
ஏசப்பா நன்றி, ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி நான் மறந்து ஒன்றும் புரியல எனக்கு. ஏதோ ஒன்று ஒரு ஒரு புது உலகத்துக்கு போகிற ஒரு மாதிரி எக்ஸைட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. எடுத்துக்கிட்டு நேராக சேப்பலுக்கு ஓடினேன். நக்குனான பாத்தில் சாவி வச்சு அப்போ தான் தெரியுது ஆண்டவர் கேட்கின்ற கடவுள். என் பிள்ளை தவிக்கிறான், என் பிள்ளை நோக்கி கூப்பிட்றான், என் பிள்ளைக்கு சாவி கண்டான் கண்டு எடுத்து கொடுத்து என் ஆண்டவுடைய நீங்கள் கேட்டு பாருங்கள். சரி நீங்கள் தான் எனக்கு எல்லாம் என்று அவர் பாத்தில் உட்காந்து பார்த்தோம். என்ன ஒரு சாட்சி நான் சொன்னேன். நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் திரும்ப படிக்கிறேன் பாருங்க பார்ப்போம். இன்றைய முதல் வாசகத்தினுடைய மைய கருத்து, நேர்மையாளரின் வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். ஜபமே ஜெயம். ஜபம் என்பது ஆண்டவருடைய அருளை அப்படியே தாங்கி வருகின்ற பாத்திரம். ஜபிச்சா போதும் ஆண்டவருடைய அருளை அந்த ஜபம் அப்படியே நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த ஜபம் நம்பிக்கை உள்ள ஜபமாக இருக்கணும். ஒரு சின்ன ஒரு குட்டி நிகழ்வு நம்ம ஜோக்காக சொல்லுவோம், சாமான் சொல்லுவாங்களாம், கிளாஸ் இருக்க சொல்லுவோம். ஒரு இடத்துல மழைக்காக மிகப்பெரிய மீட்டிங் வச்சாங்க, மழை வேண்டி ஜபம் வச்சாங்க. அப்படி வைக்கின்ற பொழுது ஒரு குட்டி பாப்பா கையில் கொடையோடு வரா. எல்லாம் சொல்லிக்கிறாங்கன்னா மழையாக பெய்யுது, மண்டை காயுது, வேக கொடையிட்டு வரீங்க அந்த சகோதரிக்கு, அந்த குழந்தைகிட்ட. அந்த குழந்தை சொல்கிறான், இல்லை பிரதர் நம்ம மழைக்காக வேண்ட போகிறோம், ஜபம் பண்ண போகிறோம், அப்படியே மழை வரும், அதான் கொடையிட்டு வந்தேன். பிள்ளையோட நம்பிக்கையை பாருங்கள். இன்றைக்கு தான் ஆண்டு சொல்கிறார், இன்னைக்கு நம்பிக்கை உள்ளவரின் மன்றாட்டு பலன் கொடுக்கும். சகோதரர்களே, நம்பிக்கையோடு ஆண்டவரத்தில் ஜெபிப்போம். நிச்சயம் அதன் பலன் நமக்கு கடவுள் கொடுப்பார். அந்த கற்பப்பை வீக்க அந்த சகோதரிக்கு ஆண்டவர் பிள்ளை செல்வத்தை கொடுத்தார். மன்றாட்டை கேட்டார், என் மன்றாட்டை கேட்டார். நான் பரிதவிச்சேன் மதுரையில். என் மன்றாட்டை கேட்டார். நிச்சயமாக நீங்களும் ஜெபியுங்கள், உங்கள் மன்றாட்டையும் கடவுள் நிச்சயம் கேட்பார். எனவே நம்முடைய கடவுள் கேட்கின்ற கடவுள், பார்க்கின்ற கடவுள், நமக்காக எகிப்து மக்களை மீட்க விண்ணிலிருந்து இறங்கி வந்த கடவுள். நமது கடவுள் செவிட்டு கூட்டு கடவுள் கிடையாது, செயலற்ற கடவுள் கிடையாது, நமக்காக செயல்படுகின்ற ஆண்டவர். எனவே நாம் நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் கேட்டால் அவரது திருக்கரம் நமக்கு ஆசியை வழங்கி கொண்டே இருக்கும். நன்றி. நாளை சந்திப்போம்.